கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 30 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா எடுத்தடுப்புலேயே அந்த கேம் வந்து விளையாட பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பாட்டிக்கிட்ட வந்துட்டு இந்த கேமில் எனக்கும் வந்து கேர்ள்ஸ் ஏதாவது கிடைப்பாங்களா, ஒய்ஃப்க்கு நானும் கைப்பிடிச்சு கண்டுபிடிக்கலாமான்னு ஆடிய பதம் வந்து நக்கலாக கேட்டுட்ருக்காங்க. இன்னும் 2 வருஷம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி, எதுக்கு பாட்டி அப்படின்னு கேட்க, டேரெக்டாக 60 கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்னுமாடா சீரியஸாக பொண்ணு தேடிட்டு இருக்கேன்னு பாட்டி நக்கலாக கேட்பாங்க. என்ன இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து நம்மளை டிசைனாக கலாய்க்கிறாங்க, சரி வேறு வழி கிடையாது, நம்மளுடைய பிளான் வந்து சக்ஸஸ் ஆகணும், அதாவது அந்த ரெசார்ட்டை வந்து விற்று காட்டணும், அதுக்காண்டி வந்து கொஞ்சம் நம்மளும் சிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, நீ ரொம்ப லேட் பிக்கப் அப்படின்னு பாட்டி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி யார் ஃபஸ்ட்டு வந்து விளையாடுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா அவங்க ஹஸ்பண்டை பார்த்து என் கையை தொட்டு பார்த்து இப்போவே வந்து தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கண்டிப்பாக அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஐஸ்வர்யா இப்போவே வந்துட்டு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை பாட்டி சும்மா பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி யார் ஃபஸ்ட்டு வருதுன்னு கேட்டதோட நீயே ஃபஸ்ட்டே வா, இல்லைன்னா ஏதாவது குறுக்குத்தனம் பண்ணி ஜெயிக்க பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. ஐயோ மீனாட்சிக்காவை ஃபஸ்ட்டு கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க ஐஸ்வர்யா. நீ தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு பாட்டி சொல்ல, சரி எனக்கு என்ன வாரேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் போகிறாங்க. அப்போது போய் நின்று உடனே அங்கே இருக்க கேர்ள்ஸ் கிட்ட உள்ள ஐஸ்வர்யா நின்றுப்பாங்க. அருண் கண்ணில் வந்து கண்ணை கட்டுறாங்க பாட்டி. பாட்டி கொஞ்சம் தெரிகிற மாதிரி கேட்டுங்க, அப்படின்னா தான் என் ஒய்ஃபை விட்டுட்டு மற்ற பொண்ணுங்களையும் நான் கொஞ்சம் தடவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் ஏற்கனவே ஆடியோ பார்த்த சொல்லியிருப்பாங்க, உங்கள் பேரமார்ங்க வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க பொண்ணுங்களை வந்து கட்டி பிடிச்சிடாம இந்த பொண்ணுங்களாம் என்ன நம்பி தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பாட்டி சொல்லியிருப்பாங்க என் பேரங்கள்லாம் ஸ்ரீராமமூர்த்தி அப்படின்னு. இப்போ வந்து அருண் இப்படி சொன்னதுமே வந்து என்னமோ ஸ்ரீராமன் சொன்னீங்க, வீட்டுக்குள்ளே ஸ்ரீராமராவும் வெளியே கிருஷ்ணாவும் உங்கள் பேரன் இருப்பான் போலையே அப்படின்னு ஆடியோ பார்த்த கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா ஒரு அடி அடிக்கிறாங்க, ஏன்னா கண்ணை கட்டிட்டு இருப்பாங்க பாட்டி. யார் படி அடிக்குது அப்படின்னு வந்து அருண் கேட்பாங்க. இந்த வயசில் ஒன்று ஒருத்தி அடிக்கிறானா யாரா இருக்கும், உன் பொண்டாட்டி தாண்டா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மீனாட்சி கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் வந்து, மீனாட்சி உன் கையை ஒரு வாட்டி கூட நான் எதுக்கும் தொட்டு பார்த்துக்கிடுறேன், நம்ம ஒழுங்காக கண்டுபிடிச்சிருவோமா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் இந்த 6 மாதத்தில் எப்படி மாறி இருக்கீங்க நானும் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு இது கண்டிப்பாக வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம எதுவும் வில்லங்கத்தில் மாட்டிப்போமோ அப்படின்னு வேற மீனாட்சி ஹஸ்பண்ட் மனசில் நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யாவை கண்டுபிடிக்க போவாங்கல்ல, அவங்க ஹஸ்பண்டு ஐஸ்வர்யாவை தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு பொண்ணா. ஐஸ்வர்யாவை தொடும்போது வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் ஐயோ இவளை கண்டுபிடிச்சா ஓவராக ஆடுவா, அதனால தெரியாத மாதிரி போயிடலான்னு சொல்லிட்டு அடுத்த பொண்ணை போய் தடவி பார்த்துட்டு இவ தான் ஐஸ்வர்யான்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐஸ்வர்யா அச்சாங்கிற மாதிரி கொஞ்சம் காமெடியாக அந்த இடம் முடியுது. போய் உட்காந்துக்கிட்டாங்க இந்த ஜோடி. ஸோ அருண் வந்து தெரிஞ்சும் தெரியாமல் அது மாதிரி கண்டுபிடிக்காமல் விட்டுருந்தாங்க வேணும்னே. அதுக்கு அடுத்தது மீனாட்சியை கூப்பிடுவாங்க. மீனாட்சி ஆனந்த கூப்பிட்டுருப்பாங்களா, ஹைட்டாக இருக்காரு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஆடிய பதம் கேட்க, சேரில் உட்கார வச்சு கண்ணை கட்டுறாங்க. கரெக்டாக கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி போய் நின்றுட்டுருக்காங்க மீனாட்சி. அப்போவும் வந்து அவரால் சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல ஆனந்தால். மீனாட்சி தடவை பார்த்துட்டு அடுத்த பொண்ணையும் போய் தடவை பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து என்னது இது ரொம்ப தடவுறாரு அப்படிங்கிற மாதிரி ஆடிய பதம் கமெண்ட் பண்ணுவாங்க. பாட்டி நான் என்னமோ சாதாரண விளையாட்டுன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணிடுவீங்க போலயே அந்த கேமால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ தான் உனக்கு இந்த விஷயம் புரியுதான்னு ஆடிய பதம் மனசில் நினைக்கிறாங்க. மீனாட்சிக்கு ஃபேஸே மாறுது. நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டாம் அப்படின்னு கையை தட்டி விட்டுருந்தாங்க. ஏன்னா கையை பிடிச்சி தானே தடவி பார்க்கணும். இன்னொரு பொண்ணு கையை பிடிச்சிருப்பாங்க ஆனந்து. மீனாட்சிக்கு அதை பொறுக்க முடியாமல் கையை தட்டி விட்டுட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு அங்கேருந்தே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அடுத்தது யார், டே கார்த்தி பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாட்டி. உடனே வந்து கார்த்திகோட அப்பா, ஏன் அவங்கள மட்டும் கூப்பிட்டுட்டே இருக்கீங்க, நானும் அதில் கலந்துக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அபிராமியோட கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ் அதெல்லாம் கலந்துக்கலாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எண்ணமே உங்களை பார்த்து தான் எனக்கு வந்தது, விடாமுயற்சியோட இத்தனை வயசுலையும் பொண்ணு தேடிட்டு இருக்கீங்களா, அப்படி இருக்கும்போது நான் ஏன் இத்தனை வயசில் இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு வந்து கார்த்திக் அப்பா வந்து ஆடிய பதத்தை கலாய்ச்சிட்டு இருக்காங்களா. என்னது இது இவரும் சேர்ந்து நம்மளை கலாய்க்கிறாரு, எல்லாருக்கும் நம்ம கலாய்ப்பாக போயிட்டோமோ, சூப்பர் பாஸ் சூப்பர் டைமிங் அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு சிரிச்சுட்டு ஆடிய பதம் சொல்ல, இதுதான் உன்னுடைய டைமிங்கா அப்படின்னு பாட்டி பயங்கரமாக ஓட்டுவாங்க. சரி கலந்துக்கலாம் வாங்கங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஃபஸ்ட்டு அபிராமி வேண்டான்னு சொல்ல, அம்மா போமான்னு கார்த்திக்கும் சொல்ல, அதுக்கப்புறம் கலந்துக்கிடுறாங்க. அவரும் வந்துட்டு ஒவ்வொருத்தர் கையாக வந்து பிடிச்சி தேடி பார்த்துட்ருக்காங்க. கார்த்திகோட அப்பாவும் அபிராமி கையை பிடிக்கும் போதும் இது இல்லைங்கிற மாதிரி விட்டுருந்தாங்க. இது வேணும்ட்டுலாம் பண்ணல. அடுத்து பாட்டி சைடில் நின்றுருப்பாங்களா, பாட்டி கையை பிடிச்சி தடவை பார்த்துட்டு இதுதான் அபிராமி அப்படின்னு சொல்லுவாங்க. டே இது ஏன் கைடா விடுடா அப்படிங்கிற மாதிரி தட்டி விடுறாங்க பாட்டி. என்ன பாஸ் பாட்டி கையை போயிட்டு உங்கள் ஒய்ஃப்னு சொன்னீங்கன்னு ஆடியோ பார்த்து கேட்டுட்ருக்கேன். இல்லை நான் ஒரு டெக்னிக் வச்சுருந்தேன், அதாவது கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கும் கையை, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது என்னை வயசானவன் சொல்கிறீங்களான்னு அபிராமி கேட்க, இப்போ கூட உனக்கு காம்ப்ளிமெண்ட் தான் கிடச்சிருக்கு, உன் கையை நான் வந்து வயசான கைன்னு கண்டுபிடிக்கல, பாட்டி கை தானே சொன்னேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க கார்த்திக் அப்பா. இப்படி சொல்லி தப்பிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, போடா 30 வருஷம் என்னடா நீ வாழ்க்கை வாழ்ந்த, அவங்களாவது சின்னஞ்சிறுசுக 30 வருஷத்தில் உன் பொண்டாட்டி கண்டுபிடிக்க தெரியலையேன்னு பாட்டி திட்டி விரட்டி விட்டுருந்தாங்க.
சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக கார்த்திக் தீபாவை கூப்பிடுறாங்க. தீபாவும் பயங்கர சந்தோஷமாக போய் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களை கூப்பிடும் போதே அபிராமிக்கு ஃபேஸ் மாறுது, அதை நமக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. தீபா போய் நிற்க கார்த்திக் கண்ணை கட்டி விட்றாங்க. பாட்டி நீயே கட்டிக்கிறேன் நானே கட்டிக்கிறேன்னு சொல்லி தான் கார்த்திக் கட்டிப்பாங்க, பாட்டி கட்டி விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து தொடாமையே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லுவாங்க. தொடாமையா பாஸ் கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படின்னு கார்த்திக் கிட்ட கேட்பாங்க. கண்ணை கட்டுறதுக்கு முன்னாடி ஆடியோ பார்த்தேன் கார்த்திக் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ் நீங்கள் ஒரு ஹீரோ மெட்டீரியல், நீங்கள் தனியாக தெரிவிங்க ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் வைக்கிற ஐஸ் எல்லாம் ஓகே தான், ஆனால் நான் இந்த ரெசார்ட்டை வாங்க போகிறது கிடையாது, எங்கள் அண்ணன் அருண் தானே வாங்க போகிறான், நீங்கள் எங்கள் அண்ணனுக்கு தானே இந்த ஐஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு கார்த்திக் ஓட்டுவாங்க. என்னது இது எல்லாரும் சேர்ந்து நம்ம கலாய்க்கிறாங்கன்னு ஆடியோ பார்த்தா நினைப்பாங்க. என்னாச்சு வருத்தப்படுறீங்களான்னு கார்த்திக் கேட்க, ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டுருக்கீங்க, பஞ்சர் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் பஞ்சர் ஓட்டிக்கலான்னு கார்த்திக் இந்த இடத்துல கலாய்ச்சிருப்பாங்க. அதே மாதிரி தீபாவை கண்டுபிடிக்க கார்த்திகை போக சொல்லுவாங்களா. கார்த்திக்கும் போயிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையா நின்று பார்த்துட்டு இது வந்து தீபாலன்னு சொல்லுவாங்க. யாரையும் தொட்டுலாம் பார்க்க மாட்டாங்க, கிட்ட நின்று தான் பார்ப்பாங்க. தீபா கிட்டே வந்து நின்றுட்டு ஒன்றும் சொல்லாமல் அடுத்து மாறிடுவாங்க. தீபாவுக்கு ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கும் நம்மளை கண்டுபிடிக்க போகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் கார்த்திக் அடுத்த பொண்ணுக்கிட்ட போனதுமே வந்து ஃபேஸே மாறுது. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு திரும்பவும் தீபா கிட்ட வந்து நின்றுவாங்க. இதுதான் தீபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உறுதியாக சொல்கிறீங்களா பாஸ்னு ஆடியோ பதம் கேட்க ஆமான்னு கார்த்திக்கும் சொல்ல தீபா கார்த்திக் ரெண்டு பேருமே ஹாப்பியாக ஒருத்தர் பார்த்துக்கிடுறாங்க. பாட்டியும் வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இன்னைக்கு இந்த கேம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேம் நல்லா இருந்துச்சுல அப்படின்னு கார்த்திகோட அப்பா வந்து அபிராமி கிட்ட கேட்க நல்லா இருந்துச்சுன்னு ஃபேஸை உருன்னு வச்சுட்டு சொல்ல, நீ இப்படி தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்னு கார்த்திக் அப்பா சொல்லியிருந்தாங்க. கேம் முடிஞ்சிட்டுன்னு பாட்டி சொன்ன உடனே என்னது இது சீக்கிரம் முடிச்சிட்டிங்க பாட்டி அப்படின்னு அந்த ஆடியோ பதம் கேட்பாங்க. அடுத்தடுத்து கேம் இருக்குது இப்போ போங்க அப்படின்னு பாட்டி சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக வந்துட்டு கார்த்திக்கும் தீபாவும் மட்டும் அந்த இடத்துல நின்று ஒருத்தர் பார்த்துட்டு தீபா பயங்கர ஹாப்பி கார்த்திக் கண்டுபிடிச்சதுல சிரிச்சுட்டே நிற்பாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, என்னை எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு தீபா கேட்க, இன்றைக்கி நீங்கள் போட்டிருக்க பர்ஃப்யூம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்தது தானே, அந்த ஸ்மெல்லை வச்சு தான் கண்டுபிடிச்சேன்னு கார்த்திக் சொல்ல தீபாவுக்கு ஃபேஸே மாறுது. சார் நான் கூட நீங்கள் வந்து என்னைய வேறு மாதிரி தான் கண்டுபிடிச்சிங்கன்னு நினச்சேன், ஆனால் பர்ஃப்யூம் வச்சு தான் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு தீபா வந்து சோகமாக சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கார்த்திக் சிரிச்சிட்டு, அதை வச்சு மட்டும் இல்லைங்க, எனக்கு மனசுக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன் சொல்லிச்சு நீங்கள் தான் தீபான்னு சொல்லிட்டு, அது எப்படின்லாம் கேட்காதீங்க எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் அதை வச்சு தான் நான் வந்து உங்களை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல தீபாவுக்கு செம்ம ஹாப்பி. இதோட எபிசோட் வந்து முடியுது.